எனக்கு தெரியும் நாங்க வந்து Redmi Note 13 Pro Plus ஓட இது வரைக்கும் வீடியோ போடல ஆஃப்டர் இந்தியா லான்ச். ஆனா அதோட அன்பாக்சிங் சைனால இருந்து வாங்கி நாங்க பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பாவே பாத்துருங்க. ஆனா நான் பண்ணாததுக்கான காரணம் மெயின் என்னன்னா இந்த போனை டைரக்டா ரிவ்யூ பண்ணி கம்பேர் பண்ணிடலாம்னு சொல்லி தான். ஸோ அர்ணவ் கையில கொடுத்திருந்தேன். அர்ணவ் வந்து கம்பேர் பண்றதுக்கு Redmi Note 13 Pro Plus Moto H40 கூட கம்பேர் பண்ணியிருக்கான். ஸோ அர்ணவ்ட்ட இன்னைக்கு நான் பேசி கேட்க போறேன் எப்படி இருக்கு இந்த போன், Redmi Note 13 Pro Plus வாங்கலாமா இல்ல Moto H40 வாங்கலாமா அப்படின்னு. எண்ட் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ர்ஷத், இவன் பேர் அர்ணவ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஓகே அர்ணவ், Redmi பிடிச்சிருக்கா டிசைன், Motorola H40 பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து H40 வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கான ரீசன் இருக்கு. ஏன்னா என் கையில் ஈஸியாக ஒதுங்குது, ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது, பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் என் ஆஃபீஸில் காட்டினப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ரெட்மியோட Note 13 Pro Plus நல்லா இருந்ததுக்கான ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பின்னாடி வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை தவிர்த்து கொஞ்சம் வெயிட் இருக்கிறதுனால கையில் பிடிக்கும்போது அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். ஆனால் வெயிட் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து Redmi Note 13 Pro Plusல வந்து பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. இட் ஹஸ் 5000 mAh பேட்டரி. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து பெரிய டிஸ்பிளேயும் கொடுத்திருக்காங்க. ஸோ ரெட்மியோட ஆக்சுவலி பெருசா சைஸ் பெருசா இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். பட் டேய் தப்பான சரி விடு. பட் ஐ லைக் த டிசைன் ஆஃப் த ரெட்மி. அதுக்கான மெயின் காரணம் என்னன்னா இதுல வந்து இந்த கலர் பிளாக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூனிக்கா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கம்பேர்ட் டு திஸ். இன்ஃபேக்ட் இதுவும் நல்லா இருக்கு. 2 வீகன் லெதர் பேக் வேற கொடுத்துருக்காங்க. பட் டெக்ஸ்சர் வைஸ் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரீமியம் மெட்டீரியல் வீகன் லெதர் மாதிரி இருக்கு கம்பேர்ட் டு திஸ். பட் ஸ்டில் பார்க்கறதுக்கு இது அழகா இருக்கு. வாட் எல்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னலாம் இருக்கு? ஸோ ரெண்டுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் அண்ட் பவர் பட்டன் இருக்கு. இதுல வந்து Note 13 Pro Plusல வால்யூம் ராக்கரா இருக்கு அண்ட் இதுல வந்து தனித்தனி பட்டன்ஸா இருக்கு. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் அண்ட் சிம் கார்டு ட்ரே இருக்கு. சிம் கார்டு ட்ரேல ஒரு வியர்டான விஷயம், வியர்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா H40 வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிம் தான் இருக்கு. பட் செகண்டரி சிம் வந்து நம்ம ஈஸிமா போட்டுக்கலாம். பட் வேறஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நானோ சிம் இருக்கு, டியூவல் நானோ சிம். ஸோ அது ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அண்ட் அதை தவிர்த்து வந்து ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா H40 வந்து மைக் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா IR பிளாஸ்டர். இதுலயும் மைக்ஸ் இருக்கு. பட் அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா IR பிளாஸ்டர் இருக்கு. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஒரு ஆடட் ஃபங்க்ஷனாலிட்டி டிசைன். இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்றது வந்து இதுல ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப். ஸோ அங்க ஒரு ஸ்பீக்கர் கிரில்லும் இருக்கு ஆக்சுவலி. ஸோ பட் ஓவராலாக எனக்கு டிசைனில் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி H40 தான் பிடிச்சிருக்கு. பிகாஸ் பட்டமாகவும் இருக்கு அண்ட் ஸ்லிம்மாக அழகாக இருக்கு. பட் உங்களுக்கு வந்து ரெட்மி தான் பிடிச்சிருக்கு. பட் ஒரு விஷயம் நம்ம வந்துட்டோம் சொல்றதுக்கு, ரெண்டுத்துலயுமே IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துலயுமே IP68 ரேட்டிங் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல கிளாஸோட ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் NEC ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து கொரியா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி பெருசாக இந்த டிஃபரன்ஸ் இல்லை. பட் ஐ ஃபீல் தட் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ்க்கு இது கொஞ்சம் பெட்டர். அப்படியா? சரி, ஒரு விஷயம் பண்ணி பார்த்துடலாம். ட்ராப் பண்ணி பார்த்துடலாம். தேஜஸ் ஒன்றும் சொல்ல மாட்டான், உன் ஃப்ரெண்டு தானே. ஃபோன் உடஞ்சது தேஜஸ் வந்து அர்ணவோட ஃப்ரெண்டு. ஃபோன் உடஞ்சதுன்னா அர்ணவ் வாங்கி கொடுத்துருவோம். அதுதான் பிரச்சனையே இல்லை. ஒன்றும் ஆகலடா. இவ்வளோ பெரிய ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை ஆக்சுவலி. இட்ஸ் ஆல் ஃபைன். தேஜஸ் அங்கேருந்து கொஞ்சம் ஹார்ட் பீட் அவனுக்கு இப்போ நின்றுட்டு இருந்தது. பட் இட்ஸ் ஃபைன் ரைட் நவ். ஓகே, ஸோ கர்லா கிளாஸ் விக்டர்ஸ் இருக்கு. இதில் வந்து NEC ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும், டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெட்மி தான் பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம பார்க்கணும். அதை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ரெட்மி வின்ஸ் ஓவர் மோட்டோ. ஸோ அடுத்து டிஸ்பிளே பற்றி பேசலாம். டிஸ்பிளே எப்படி இருக்கு? விச் ஃபோன் டு யூ லைக்? ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கிளியராக ரெட்மி தான் பிடிச்சிருக்கு. அதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ஸ் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch 1.5K 120 Hz AMOLED curved AMOLED டிஸ்பிளே இருக்கு. அண்ட் அதை தவிர்த்து இதில் பார்த்தீங்கன்னா PWM டிம்மிங்கும் இருக்கு. அண்ட் பீக் பிரைட்னஸ் வந்து 1800 nits கிட்ட இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6.55 inch POLED பேனல் தான். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் 1.5K கிடையாது. அண்ட் அதே மாதிரி இது வந்து 12-bit பேனல், இது வந்து வெறும் 8-bit பேனல் தான். அதை தவிர்த்து பீக் பிரைட்னஸ் 1200 nits. ஸோ ஸ்பெக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளியர் டிஃபரன்சியேஷன் தெரியுது. டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ Redmi Note 13 Pro Plusல வந்து HDR இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில், ஆனால் மோட்டோவில் இல்லை. அதில் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் வந்து HDR வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது 1800 nits பீக் பிரைட்னஸ் இருக்கிறதுனால இட்ஸ் வெரி பிரைட், இட்ஸ் வெரி கிறிஸ்ப். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா HBM மோட், ஹை பிரைட்னஸ் மோட்ல நீங்கள் வந்து வெளியே எடுத்துட்டு போகும்போது சன்லைட் கீழே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஆக்சுவலி Redmi Note 13 Pro Plus தான் பிரைட்டா இருக்கு கம்பேர்ட் டு Motorola H40. பிரைட்டர் டிஸ்பிளே, கிறிஸ்பர் டிஸ்பிளே, கலர் ஆக்யூரேட் டிஸ்பிளே எல்லாமே வேணும்னா உங்களுக்கு வந்து Redmi Note 13 Pro Plus தான் இஸ் த வே டு கோ. சரி, ஹாப்டிக் ஃபீட்பேக் இதில் நல்லா இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை. ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் என்னன்னா நீங்கள் டைப் பண்ணும்போதோ இல்லை ஒரு சில விஷயங்கள் நீங்கள் UI பண்ணும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் வரும். உங்களுக்கு வைப்ரேஷன்
மோட்டர் வந்து ஸ்லைட்டாக வைப்ரேட் ஆகும். உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கறதுக்கு லைக் உங்களோட டச் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா Note 13 Pro Plusல ரொம்ப நல்லாவே இருக்குது கம்பேர்ட் டு H40. அண்ட் அதை தவிர்த்து மல்டிமீடியாவை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா H40யோட ஸ்பீக்கர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பெட்டராக இருந்த மாதிரி தோணுச்சு, கொஞ்சம் டீட்டெயில்டாக இருந்த மாதிரி தோணுச்சு கம்பேர்ட் டு Note 13 Pro Plus. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே டால்பி அட்மாஸ் சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து H40யோட ஸ்பீக்கர் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு டெஸ்ட் பண்ண டைமில். ஸோ வில் ப்ளே தட் சைட் பை சைட் அவங்களுக்கு. எஸ் நீங்களே ஒரு வாட்டி கேட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது. ஸோ ஓவரால் எனக்கு டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் Redmi Note 13 Pro Plus. ஆனால் இதில் சவுண்ட் நல்லா இருக்கிறதுனால அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. மற்றபடி ஐ திங்க் Redmi Note 13 Pro Plus தான் இதில் கிளியர் வின்னர். இன்னொரு விஷயம் நீ டெஸ்ட் பண்ணல, ப்ளூடூத் கோடெக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க. ப்ளூடூத் கோடெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கோடெக்ஸுமே சப்போர்ட் இருக்குது. LDAC LHDC ரெண்டுமே சப்போர்ட்டடாக இருக்குது. இதில் வந்து LHDC இருக்குது, ஆனால் நான் கனெக்ட் பண்ண இயர்ஃபோன்ஸில் வந்து LHDC ஆன் ஆக மாட்டேங்குது ஃபார் சம் ரீசன். அது ஏன்னு எனக்கு தெரியல. அண்ட் LDAC இதில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்னால் ஒரு ப்ராப்பராக ஹைரஸ் மியூசிக் வந்து வயர்லெஸ்லி என்னால் கேட்க முடியல இதில். பட் LHD சப்போர்ட் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. Enco X2ல ஒர்க் ஆகல, அது ஒரு விஷயம் இருக்குது. அது அடுத்து DAC போட்டு நான் பாட்டு கேட்டேன், DAC ரெண்டுத்துமே ஒர்க் ஆகுது. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் குட். சரி, டிசைன் டிஸ்பிளே பற்றி பேசியாச்சு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஃபோன் நல்லா இருக்குது? ரெண்டுத்துலையுமே Dimensity MediaTekோட Dimensity சிப் கொடுத்துருக்கோம். Dimensity சிப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 8020 கொடுத்துருக்காங்க, 6 nm சிப் செட். அண்ட் இதில் வந்து 7200 அல்ட்ரா கொடுத்துருக்காங்க, 4 nm. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் ஆல்மோஸ்ட் எப்படி அது வந்து சிமிலர்னு சொல்லலாம், சிமிலர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா Antutu 7.8 lakhs கிட்ட வந்தது, அண்ட் இது வந்து 7.4 lakhs கிட்ட தான் வந்தது. ஸோ அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் அதே மாதிரி கேமிங் பண்ணும்போது எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஆனால் Call of Dutyயில் மட்டும் இதில் 90 FPS சப்போர்ட்டடாக இருந்தது Note 13 Pro Plus. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 FPS சப்போர்ட்டடாக இல்லை. அது ஒரு விஷயம் நான் கவனித்தேன். ஹீட்டிங் இஷ்யூ ஏதாச்சும் இருக்கா? ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. நான் என்ன நினச்சேன், நீங்களும் என்கிட்ட கேட்டீங்க H40 ஹீட் ஆச்சு தானே அப்படின்னு. பட் ஆக்சுவலி நான் அது வந்து நோட்டீஸ் பண்ணல, ஹீட் எதுவுமே இல்லை. H40 ஹீட் ஆகல, Redmi Note 13 இல்லை ஹீட் ஆகல. அவ்வளோ ஹீட் ஆகுது, வார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஹீட் ஆகல. அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. அண்ட் த்ராட்லிங் இஷ்யூ, CPU த்ராட்டில் பொறுத்த வரைக்கும் மோட்டோவில் வந்து 85% இருந்தது, அண்ட் இதில் வந்து 79%. ரெண்டுமே ஓகே தான், லைக் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி மேட்ச்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் GPU வந்து 7200 அல்ட்ரால இருக்கு ஆக்சுவலி நீ பார்த்தனா. பிகாஸ் ஆப்வியஸ்லி Call of Duty வந்து நீங்க 90 FPS அதில் விளையாடலாம், இதில் வந்து 90 FPS விளையாட முடியாது. அண்ட் அதை தவிர்த்து இது 4 nm-னால பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டர் இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பேட்டரி லைஃப் பற்றி பேசலாமா? ரைட். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். primarily because 2 reasons. ஒன்று வந்து 4 nm, ஸோ சைஸ் கம்மி, அதனால எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து பெரிய பேட்டரி, 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால சீக்கிரமாக சார்ஜ் ஆகும் கம்பேர்ட் டு இது 67 watt தான். ரைட். ஸோ பேட்டரி விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா Redmi தான் பெட்டர். ஸோ டிஸ்பிளே, பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ் கூட நீ பார்த்தனா ஓவராலாக எல்லாம் பார்த்தனா Redmi தான் பெட்டராக இருக்குது. எஸ், அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ சரி, எந்த விஷயத்தில் Motorola வின் பண்ணுது? சாஃப்ட்வேரில் வின் பண்ணுதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப க்ளீன் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 கொடுத்துருக்காங்க based on Android 13. அது இன்னொரு விஷயம். HyperOS எங்க? அதுதான், அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா HyperOS வித் Android 14 கொடுப்பாங்க. பட் அது Poco X6 Proல கொடுத்துருக்காங்க. நீங்கள் தானே அதை டெஸ்ட் பண்ணிட்டு ரைட். ஸோ அதில் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருக்குது. அது இருந்தால் இல்லை நல்லா இருந்திருக்குமே Redmi Note 13. ரெண்டுமே ஒரே ஃபோன் தானே ஆக்சுவலி? இல்லை, நோ, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபோன்ஸ். பட் Redmi Note 13 Pro Plusல HyperOS கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஏன்னா இப்போ நீ பார்த்தேன்னா MIUI 14 based on Android 13 கொடுத்துருக்காங்க. அதில் 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ பார்த்தீங்கன்னா Android 14, 15, 16 வரைக்கும் கிடைக்கும். ஆக்சுவலி அது Android 14 கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ உனக்கு வந்து Android 17 வரைக்கும் கிடைச்சிருந்துக்கும். ஸோ தட் would have been better. Motorola வந்து ஆஃப்கோர்ஸ் லாஸ்ட் இயர் லான்ச் ஆனதுனால Android 13 தான் லான்ச் ஆச்சு. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் 2 years தான் கிடைக்கும். ஸோ உனக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் ஃபீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் ஈக்குவலி குட் தான். இதில் வந்து மோட்டோ செக்யூரோட ஃபீச்சர்ஸ் இருக்குது, லைக் ஃபிஷிங் டிடெக்ஷன் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா Redmi MIUIல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ, மோட்டோல எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் ரெடி ஃபார் மோட்டோ ஜெஸ்டர்ஸ், இதெல்லாம் செம்ம ஃபீச்சர்ஸ் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ப்ளோட்வேர் சுத்தமாக இருக்காது. Redmiல இருக்க பிரச்சனை அதுதான், ப்ளோட்வேர் இருக்குது, டார்க் பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த பர்சனலைஸ் ஆட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பண்ண விரும்புறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டர்ன் ஆஃப் வந்து கிரேட் அவுட்டாக இருக்கும், டர்ன் ஆன் வந்து ப்ளூவில் காட்டியிருப்பாங்க. ஆஃப் பண்ணுறது தானே ப்ளூவில் காட்டணும். ஸோ தட் வாஸ் அ பிட் ஆஃப் அன் இஷ்யூ. அது இல்லாமல் நீ பார்த்தேன்னா ஆஃப்கோர்ஸ் ப்ளோட்வேர் ஆப்ஸ் நிறையா போட்டு வச்சிருக்கேன். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து Moto H40 தான் கிளியராக பெட்டர். நாட் லைக் MIUI இஸ் பேட், அப்படி கிடையாது.
கிடையாது, பட் H40 கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது எக்ஸ்பீரியன்ஷியலாக. சரி, ஒன்ட்ட ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் பிக் பண்ணுவியா இல்லை ஃபீச்சர் ரிச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிக் பண்ணுவியா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் MIUI ஆகட்டும், ஃபன் டச் ஆகட்டும், One UI ஆகட்டும், எது பிக் பண்ணுவேன் நீ? நான் என்னோட பிக் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் இருக்கும், பட் பிக்சல் இப்போ வந்து அவன் பிக்சல் யூஸராக இருக்கிறதுனால. பட் இப்போ வந்து ஃபீச்சர் ரிச் ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர்ஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், லைக் சாம்சங் அண்ட் இப்போ நான் ஃபன் டச் OS Vivo யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து என் கண்ணை உறுத்துது. ஸோ இப்போ நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கேன், பிகாஸ் அந்த சைட் ஆஃப் ஆண்ட்ராய்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். டெஸ்ட் பண்ண உனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் ஆல்சோ Motorola wins. ஃபைனலி ஓகே, நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணியா? நெட்வொர்க் ரெண்டுமே டெஸ்ட் பண்ணேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் Moto H40 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5G பேண்ட்ஸ் இருக்குது, லைக் 14 5G பேண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து வெறும் 10 தான் 5G பேண்ட் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலையுமே NFC இருக்குது. இதில் வந்து ப்ளூடூத் 5.2 இருக்குது மோட்டோவில், அண்ட் இதில் 5.3 இருக்குது. ஸோ Wi-Fi 6 ரெண்டுத்துலையுமே Wi-Fi 6. ஓகே, ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஈதர். ஸோ அந்த விஷயத்துலலாம் பிரச்சனை இல்லை. அண்ட் கால் குவாலிட்டி, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, மொபைல் டேட்டா எல்லாம் கரெக்டாக, அது Jio Airtel எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆல் குட், ரெண்டுமே நல்லா இருக்கு. நத்திங் டு கம்ப்ளைன் அபவுட். ஃபைனலி கேமரா பற்றி பேசலாமா? செட்டப் சொல்லு ஃபர்ஸ்ட். நீ ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மெகாபிக்சல் பிரைமரி, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேட்ரோ. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. அண்ட் மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி, 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சல் செல்ஃபி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி கேமரா டீட்டெயில்டாக இருக்குது. ஆக்சுவலி ரெட்மி இது கொஞ்சம் பெட்டர் டீட்டெயில்டாக இருக்குது, பிகாஸ் இதில் வந்து 200 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்கனால டீட்டெயில்ஸ் வந்து ரெட்மி கொஞ்சம் அதிகமாக கேப்சர் பண்ணுது. ஓகே, அண்ட் இதில் வந்து 2x இன்சென்சர் க்ராப் இருக்கும், 4x இன்சென்சர் க்ராப் இருக்கும். அது வேறு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜூமில் வந்து லைக் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது Redmi Note 13 Pro Plus கம்பேர். ஏன்னா இதில் வந்து உனக்கு இன்சென்சர் க்ராப் கிடைக்காது. ஸோ ஆப்வியஸ்லி நீ பார்த்தனா டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2x and 4x இன்சென்சர் க்ராப் வந்து ஆக்சுவலி வில் பி பெட்டர் தேன் ஜஸ்ட் டிஜிட்டல் க்ராப். டிஜிட்டல் க்ராப் யா. அண்ட் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் Redmi Note 13 Pro Plus என்ன நோட் டிஃபரெண்ட்டாக இருக்கும். அப்படி அந்த கொஞ்சம் ஆரஞ்சு டிண்ட் வருது. பட் ஆனால் சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸ் கண்டிப்பாக இதை கிளிக் பண்ணுதுன்னு சொல்லலாம். மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலாக, கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் டல்லாக, நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொஞ்சம் போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி. எஸ் அந்த ஒரு இது இருக்குது. அண்ட் அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 13 மெகாபிக்சல் இருக்குது மோட்டோவில், அண்ட் இதில் 8 மெகாபிக்சல் இருக்குது. அல்ட்ரா வைடில் ஒரு விஷயம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, மோட்டோவில் வந்து என்னதான் 13 மெகாபிக்சல் இருந்தாலும் அதில் ஷார்ப்பனிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலி. ஆமாம், நான் நோட்டீஸ் பண்ணது 8 மெகாபிக்சல். இதோட 8 மெகாபிக்சல் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக அதிகமாக இருக்குது. ஸோ லைக் ரெண்டுமே வந்து ரொம்ப கிளியர் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இது நல்லா இருக்குது. உண்மை சொல்லனா இந்த 13MP 8MP அல்ட்ரா வைடோட குவாலிட்டியில் எனக்கு ஆக்சுவலி அவ்வளோ பிடிக்கல. உண்மை அந்த 50MP அல்ட்ரா வைட் இருக்கும்போது நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நத்திங் ஃபோன் ஒன்ல கூட 50MP அல்ட்ரா வைட் கொடுத்திருந்தாங்க. சரி, அல்ட்ரா வைட் ஓகே. அல்ட்ரா வைட் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி நல்லா இருந்துக்காது. ஓகே, ரெண்டு பர்பிள் ஃப்ரிஞ்சிங் நிறைய இருக்கு. அண்ட் கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி கண்டிப்பா மோட்டோல தான் நல்லா இருக்கு. லைக் ரெண்டுலயுமே மோசமா தான் இருக்கு. லைக் ஓவராலா நீங்க மற்ற ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே அந்த கலரோட அக்யூரசி நல்லா இல்லாதனால ரெண்டுமே மோசமா தான் இருக்கு. பட் கலர் சைன்ஸ் டிஃப்ரென்ஸ் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா மோட்டோவில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் அந்த ஆஃப் பண்ணது சில கலர்ஸ்லாம், லைக் ஆரஞ்சுலாம் அந்த இந்த பழத்தோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. ஒரு விஷயம் நீ சொல்ல மறந்துட்டேன், ஸ்கின் டோன்ஸில் எப்படி இருக்குது பீப்பிள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கரெக்டாக இருக்குது? எந்த ஃபோனில் கரெக்டாக வருது ஸ்கின் டோன்ஸ்? எனக்கு தெரிஞ்சு பிரைமரியில் வந்து H40 தான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், HDR பிக்சர் பற்றி நான் பேச கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். HDRல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா நிறைய பர்பிள் ஃப்ரிஞ்சிங் அண்ட் ஓவர் ப்ராசஸிங் பண்ணுது. ஆமாம். அண்ட் கலர்ஸே நிறைய இடத்துல மாற்றுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் வந்து அந்த காரோட கலர் மொத்தமாக மாறிச்சு. அண்ட் அதை தவிர்த்து வந்து அந்த பிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் அந்த இது இருக்குல்ல, குரோமேட்டிக் ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது. ஆனால் ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் இல்லைன்னு இல்லை, கொஞ்சோண்டு இருக்குது. பட் ஆனால் இந்த அளவுக்கு ஓவர் ப்ராசஸிங்லாம் ரெட்மி பண்ணுறது இல்லை ஃபார் ஷோர். ஸோ அதனால் பெட்டர் கண்டிப்பாக ரெட்மி தான் HDR ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும். ஈவன் பீப்புள் இருக்கும்போதும் HDR ப்ராசஸிங், ஸோ மல்டி ஸ்டாக்கிங் எக்ஸ்போஷர் அதெல்லாம் பார்த்தோன்னா டெஃபினெட்லி ரெட்மி தான் பெட்டர். அண்ட் அல்ட்ரா வைட் அடுத்த வைட் நம்ம பேசியாச்சு. அண்ட் அப்புறம் அதை தவிர்த்து மேக்ரோ இருக்கு. போர்ட்ரேட் மோட் சொல்லல நீ, பிரைமரி கேம் போர்ட்ரேட் மோட் வந்து ரெட்மி தான் பெட்டரா இருக்கு. ஓகே, எனக்கு வந்து எட்ஜ் டிடெக்ஷன், டெப்த் ஃபீல்ட் எல்லாமே சரி. ஓகே, லோ லைட் பற்றி பேசலாமா? லோ லைட்டில் எந்த கேமரா பிடிச்சிருக்கு உனக்கு பிரைமரி கேமராவில்? லோ லைட் வந்து ரெட்மி அது வந்து கொஞ்சம் பிரைட்டரான இமேஜ் கிளிக் பண்ணுது. வேறஸ் மோட்டோ வந்து பிரைட் டார்க்காக இருக்குது. ஆனால் அது நைட்டு மாதிரி காட்ட ட்ரை பண்ணுது. இது வந்து கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணுது. எனக்கு பர்சனலாக மோட்டோட சாம்பிள் பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து பிரைட்டர் சாம்பிள்ஸ் ஆர் ஜெனரலி பெட்டர். தட் ஷோஸ் த டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி என்ன கேட்டேன்னா. ஸோ ஐ திங்க் ரெட்மி வுட் பி, நிறைய பேருக்கு அதான் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கும். எனக்கு அந்த நைட்டோட ஃபீல் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதனால. செல்ஃபீஸ் சொல்லு, நிறைய எடுப்பிய நீ? செல்ஃபீஸில் வந்து லோன்லியாக இருக்கிறதுனால நிறைய செல்ஃபி மாத்திரம் எடுத்துட்டு இருப்பியா? மதுர வீரன் தானே.
சரி ஓகே சொல்லு. இது வேற எப்பவுமே. ஸோ செல்ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கலர்ஸ், ஸ்கின் டோன், எஸ்பெஷலி ஸ்கின் டோன் வந்து Redmi Note 13 Pro Plus நல்லா இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து Note 13 Pro Plus தான் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஈவன் இது 32 மெகா பிக்சல் கேமரா இருந்தாலும் என்னோட ஸ்கின்ல சில மார்க்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து Note 13 Pro Plus பெட்டரா கரெக்டாக கேப்சர். இதில் ஒரு விஷயம் தெரிய வருது இல்லை, எவ்வளோ மெகா பிக்சல்ஸ் இருந்தாலும் ப்ராசஸிங் கரெக்டாக இல்லைன்னா இதில் Moto H40 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இந்த செத்து போன நம்மளோட பாடி கலர் மாறும் அந்த மாதிரி டெக் லைக் பார்க்கும்போது. ஸோ செல்ஃபியோட ஸ்கின் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கலர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து Note 13 Pro Plus பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் போர்ட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் கட் அவுட் வந்து கண்டிப்பாக இதுதான் நல்லா இருக்கு ஓவர் இது. ஏன்னா மோட்டோரோலாவோட இது அவ்வளோ நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல பெருசாக. சரி வீடியோ ரெக்கார்டிங் பேசலாமா? வீடியோ ரெக்கார்டிங்கில் எந்த ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி உனக்கு கிடைக்கும் ஆன் போத் த ஃபோன்ஸ்? ஸோ ப்ரைமரி வச்சு ரெண்டுத்துலையுமே வந்து 4K 30 FPS ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து Note 13 Pro Plusல நல்லா இருக்கு. பட் என்னன்னா ஆடியோ குவாலிட்டியும் அண்ட் HDR வந்து மோட்டோவில் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ அது எந்த வீடியோ ரெக்கார்டிங் நீ பிக் பண்ணுவேன் 4K 30 FPSல? என்ன கேட்டிங்கன்னா நான் மோட்டோ தான் பிக் பண்ணேன். பிகாஸ் அதில் அவுட் ஆஃப் 2 திங்ஸ் கரெக்டாக பண்ணுது. ஸோ ஐ வுட் அதுவும் இல்லை, அல்ட்ரா வைட்ல செல்ஃபி கேமரால எல்லாத்துலேயுமே 4K 30 FPS பண்ணுது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். பெரிய அட்வான்டேஜ். ஸோ வீடியோ ரெக்கார்டிங்க்கு மோட்டோல தான் பெட்டர் கம்பேர்ட் டு ரெட்மி சொல்லலாம். பியூர்லி. ஓகே ஃபைனலி வாட் இஸ் குட் அபவுட் ரெட்மி? அவ்வளோ காசு கொடுத்து ரெட்மி எக்ஸ்ட்ரா என்ன ப்ரைஸ் இது ரெட்மியோட ப்ரைஸ் இப்போ? 32,856 ரூபாய் பேசிக் பேஸ் வேரியன்ட். அண்ட் அதில் நீ பார்த்தனா உனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து 30,000 rupees வரைக்கும் வந்துருது இல்லை? அண்ட் மோட்டோட பிரைஸ் இப்போ என்ன போயிட்டு இருக்கு? 26,999 போயிட்டு இருக்கு. லான்ச் ஆனப்போ 30 இருந்தது, இப்போ 26,999 ஆயிடுச்சு. அண்ட் அதுலயும் உனக்கு டிஸ்கவுண்ட் 1,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குவேன். ஸோ 25,000 ரூபாய்க்கு பக்கம் ஆல்மோஸ்ட் 25,500க்கு நீ வாங்கலாம். ஓ அது நல்ல பிரைஸ் தான். 5,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு ஃபோன்ஸுக்கும். ஸோ 5,000 ரூபாய் மேலே கொடுத்து இந்த Redmi Note 13 Pro Plus வாங்குறது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலி ஆடியன்ஸாக டிசைட் பண்ணும். பிகாஸ் 5,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும் நான் சொல்கிறேன். 200 மெகா பிக்சல் கேமரா கிடைக்கும், பெட்டர் கேமரா கிடைக்கும். டெக்னிக் 200 மெகா பிக்சல் சொல்லாது, பெட்டர் கேமரா கிடைக்கும். பெட்டர் கேமரா கிடைக்கும் அண்ட் நல்ல டிஸ்பிளே கிடைக்கும். அண்ட் ஆமா டிஸ்பிளே கண்டிப்பா பெட்டர். டால்பி விஷன் கொடுக்கிறது இஸ் சம்திங் தட் ஐ ரியலி லைக். எஸ். அண்ட் அதை தவிர்த்து இந்த IR பிளஸ் அதோட எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் பெரிய ஃபீச்சராலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக நல்லா கிடைக்கும். பெரிய பேட்டரி ஆஃப்கோர்ஸ், பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கு. பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கு. ஸோ ஐ மீன் டெக்னிக்கலி நீ பார்த்தனா நிறைய விஷயம் வந்து ரெட்மில பெட்டரா இருக்கு. அண்ட் அதுக்கு வந்து நீ எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் ஆகணும். அண்ட் Gorilla Glass Victus வேற கொடுத்துருக்கு. Gorilla Glass Victus IP60 ரெண்டுமே இருக்கு. ஸோ அதான் இந்த ஃபீச்சர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 5,000 பே பண்ணுவீங்களான்னு நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு பிக் தான். நான் மேபி மோட்டோ பிக் பண்ணேன். பிகாஸ் அந்த 5,000 rupeesக்கு எனக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஃபைன். பட் நான் இதில் கூட பழிச்சுப்பேன். ஆக்சுவலி என்ன கேட்டேன்னா கூட நானும் மோட்டோ தான் பிக் பண்ணுவேன். ஏன்னா மெயின் வந்து 5,000 rupees கம்மியாக இருந்தாலும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. எனக்கு அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இட் ஸ்டில் ஒர்க்ஸ் ஃபார் மீ. அண்ட் 2023 வந்து நாங்கள் Trakin Tech அவார்ட்ஸில் நாங்கள் பிக் பண்ண பெஸ்ட் மிட் ரேஞ்ச் ஃபோனே Motorola H40 தான். பட் ஸ்டில் ஐ லைக் த Redmi Note 13 Pro Plus. எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கரெக்டாக அருணவ் சொல்லிட்டான். ஸோ அதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரெட்மி வேணுமா மோட்டோ வேணுமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சேலில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா அப்போ மேபி என்ன எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதில் ஹைப்பர் OS வந்திருந்ததுன்னா வித் Android 14 out of the box இது கண்டிப்பாக நான் இதை வாங்குங்க அதை வாங்காதீங்க அப்படின்னு கிளியராக சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. பட் ஐ கான்ட் சே தட் ரைட் நவ். ஹைப்பர் OS வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்க விரும்புறீங்கன்னா மேபி ப்ரைஸும் குறையலாம். அப்போ வந்து Redmi Note 13 Pro Plus will be a better bet. ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடு கிளிக் Trakin Tech தமிழ்.